ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக. சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்களில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக கடந்த 3 ஆண்டுகளில் 700 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக பேரவையில் அவை முன்னவர் துரைமுருகன் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் மீதான விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி மிக்ஜாங் புயல் மற்றும் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புக்கு செய்யப்பட்ட செலவினம் மற்றும் நிதி ஒதுக்கீடு குறித்து கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்து பேசிய நீர்வளத்துறை அமைச்சரும் அவை முன்னவருமான துரைமுருகன், சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் வெள்ளத்தடுப்பு பணிகளுக்காக 2021-2022 நிதியாண்டில் 100 கோடி ரூபாய், 2022 2023 நிதியாண்டில் 436 கோடி ரூபாய், 2023 2024 நிதியாண்டில் 231 கோடி ரூபாய் செலவு செய்துள்ளதாக தெரிவித்தார். மாநில பேரிடர் மேலாண்மை நிதியிலிருந்து 118 கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். நெல்லுக்கான ஆதார விலையாக 2500 ரூபாய் கண்டிப்பாக வழங்கப்படும் என்று உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி சட்டப்பேரவையில் தெரிவித்தார். தமிழ்நாடு சட்டப்பேரவையில் ஆளுநர் உரை மீதான விவாதத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசியபோது, ஒரு குவிண்டால் நெல்லுக்கான ஆதார விலையாக 2500 ரூபாயும், ஒரு டன் கரும்புக்கான ஆதார விலையாக 4000 ரூபாயும் வழங்கப்படும் என்ற திமுகவின் தேர்தல் வாக்குறுதி எப்போது நிறைவேற்றப்படும் என்று கேள்வி எழுப்பினர். அதற்கு பதிலளித்த உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி, கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு ஆதார விலையாக 1910 ரூபாய் மட்டுமே வழங்கப்பட்டது என்றும், தற்போதைய திமுக ஆட்சி காலத்தில் ஒரு குவிண்டால் நெல்லுக்கு 2310 ரூபாய் வழங்கப்படுகிறது என்றும் கூறினார். தேர்தல் அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளபடி நெல்லுக்கான ஆதார விலை 2500 ரூபாய் என்பதை கண்டிப்பாக அரசு வழங்கும் என்றும் அவர் பதிலளித்தார். ஸ்னேஹாலயா சில்க்ஸ். இங்கு ஒவ்வொரு புடவையும் ஸ்னேஹா தேர்ந்தெடுத்தது உங்களுக்காக.